ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோஸ்ட் ஆஃப் உச்சியா மாதரா உச்சியாவோட பவர்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டோரியை தான் ஒன்றா சேர்த்து பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். வாங்க வீடியோவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். லீஃப் வில்லேஜை சேர்ந்த தாஜ்மாண்டோருக்கு பிறந்தவர் தான் நம்ம மாதரா உச்சியா. தலைவனுக்கு மொத்தம் 4 தம்பி. ஒவ்வொருத்தர் மேலேயும் அவ்வளோ அன்பு வச்சிருப்பாரு. வில்லேஜில் உச்சியா செஞ்சுன்னு 2 கிளான் இருக்கும். ரெண்டுத்துக்குமே எப்பயும் சண்டை வந்துட்டே இருக்கும். சண்டையில் மதுரா உச்சியாவோட 3 தம்பி இறந்துருவாங்க. இப்போ மதுராவும் இசுமாவும் தான் இருக்காங்க. இந்த நிலையில் மதுரா வாழ்க்கையில் ஒருத்தன் குறுக்க வரான். அவன் தான் அஷிராமா. அஷிராமா மதுரா கூட சேர ஆரம்பிக்கிறான். அப்போ தான் அவங்க 2 பேரும் ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் அவங்க கிளான் பேரை சொல்லலை. தெரிஞ்ச உடனே என்ன சண்டை தான். ஏன்னா அவங்க உச்சியா மற்றும் செஞ்சு கிளானை சேர்ந்தவங்க. அப்போ தான் மாதராவுக்கு ஷாரிங்கன் ஓப்பன் ஆகும். மாதரா அஷிராமா கிட்ட போயிடு தம்பின்னு சொன்னால், அம்மா அஷிராமா அப்போ நான் மட்டும் என்னை வெத்து வெட்டான், நானும் சண்டைக்கு வருவேண்டான்னு அவரும் சண்டைக்கு போவார். என்ன தான் நம்ம மதுரா உச்சியா கிட்ட ஷாரிங்கன் இருந்தாலும் அவரால் அஷிராமா செஞ்சுவை தோக்கடிக்க முடியலை. அப்போ தான் 2 பேரும் அவங்கவுங்க கிளானோட லீடர் ஆவாங்க. அஷிராமா மதுராவை பற்றி சண்டை வேண்டான்னு சொன்னாலும் மதுரா அதை ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா அஷிராமாவோட தம்பி மதுராவோட தம்பியை கொன்றுவான். அதனால் மாதரா உச்சியா அஷிராமாவோட தம்பியை கொல்லணும்னு துடிப்பார். அப்போ தான் தலைவனுக்கு இட்டர்னல் மாங்கிக்கு ஷாரிங்கன் ஓப்பன் ஆகும். அந்த பவரை வச்சு மதுரா அஷிராமாவையும் டோபிராமாவையும் போட்டு தள்ளிடலான்னு நினைப்பார். ஆனால் அந்த டைமும் ஊற்றிக்கும். அஷிராமா நினச்சா மதுராவை தோக்கடிச்சு போட்டு தள்ளியிருக்க முடியும். ஆனால் அவர் அதை பண்ணலை. ஏன்னா அவரோட உயிர் நண்பன்ற ஒரே காரணத்தால் மதுராவை அவரோட பொன்னான வார்த்தைகளை வச்சு திருத்தி நல்லவனாக்கி சமாதானம் பண்ணியிருப்பார். 2 கிளானும் சமாதானம் ஆகிடும். அப்புறம் ஒரு மலை மேலே நின்று ஒரு இலையை ஊற்று பார்ப்பாங்க. அதில் இருக்கிற ஓட்டையில் ஒரு வில்லேஜ் தெரியும். அதுதான் லீஃப் வில்லேஜ்னு அவங்க பேரை வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதில் ஒக்காகையை தேர்ந்தெடுக்கணும்னு யோசிக்கும் போது அஷிராமாவோட தம்பி டோபிராமா மக்கள்கிட்டே விட்டுருவோன்னுவார். மக்கள் அஷிராமா தான் தேர்ந்தெடுத்தாங்க. அஷிராமாவுக்கு அப்புறம் டோபிராமாவே ஒக்காகை எவ்வளோன்னு நினைக்கும் போது நம்ம மாதரா அப்புறம் என் வழி தனி வழின்னு அவர் ஒரு வழியில் போயிடுவார். போன மாதரா சும்மா வராமல் சும்மா வேறு லெவலில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்து 9 டேல்ஸ்லாம் சமன் பண்ணி அஷிராமா கூட சண்டை போட்டிருப்பாரு. ஆனால் அஷிராமா ஒரே ஒரு விஷயம், சேஜார்ட்டை போட்டு மாதராவே கதை விட்டுருப்பாரு. அந்த நிமிஷம் சும்மா வேறு லெவலாக இருக்கும். மாதராவோட டெத்தும் அப்போ தான் நடக்கும். மாதரா இறந்துட்டாருன்னு பார்த்தா ஈசனாக்கியை போட்டு ரிட்டர்ன் வந்திருப்பார். வந்தவர் சும்மா வராமல் அஷிராமா செல்சியை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருப்பார். அதன் மூலமாக தான் ரெனேகனையும் ப்ராசஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் தான் ஒபிட்டோ வில்லனாக்கிட்டு இறந்து போயிருப்பார். ஒரு வழியாக இப்போ ரீஅனிமேஷன் நம்ம மாதரா போட்டு ஒரு வழியாக ஜூபிட்டரா மாதராவாக அவதாரம் எடுப்பார். தன்னோட கனவான இன்ஃபினிட்டி சுகியாமை அவேக் பண்ணலான்னு போகும்போது பிளாக் ஜூட்ஸ் முதுகில் கையை விட்டு எல்லாத்தையும் கெடுத்து விட்டுறான். மாதராவையும் கொண்டுடுறான். அதுதான் மாதராவோட முடிவு. மாதராவோட முக்கியமான பவர்ஸ்னு பார்த்தோன்னா ஷாரிங்கன்னு மாங்கிக்கு ஷாரிங்கன்னு இட்டர்னல் மாங்கிக்கு ஷாரிங்கன்னு ரெனேகன்னு 10 டைல்ஸ் பவர். உச்சியா ஜுட்ஸுன்னு பார்த்தோன்னா ஃபயர்பால் ஜுட்ஸு ஷேடோ க்ளோன்லேயே சூஸ்னோ போடுற ஜுட்ஸுலாம் சும்மா சூப்பரான மாதரா ஸ்டைல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்ன வீடியோ போகலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வரட்டா.